ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் ஆஷாட நவராத்திரியோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனுக்கு இருகாலம் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனம் என்று ஓர் முன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹராதிர சிற்றம்பலம் தெல்லையம்பலம். பொதுவாகவே நம்மளுடைய தமிழர்கள் வாழ்க்கை வரலாறு 4 விதமான நவராத்திரிகள் உண்டு. அதுல நம்ம ரொம்ப முக்கியமா ரொம்ப பெருசா கொண்டாடுறது புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரி நம்ம பெருசா கொண்டாடுறோம். நமக்கு பங்குனியில ஒரு நவராத்திரி உண்டு, வைகாசில ஒரு நவராத்திரி உண்டு, ஆனி மாத அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி உண்டு. 4 நவராத்திரிகள் உண்டு. இதுல ஒவ்வொரு நவராத்திரியும் அம்பிகைக்குரிய நவராத்திரிகள் தான். ஆனா இந்த ஆனி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 9 நாட்களும் வரக்கூடிய நவராத்திரி பாத்தீங்கன்னா அம்பிகையின் படைத்தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய வாராகி அம்மனுக்குரிய நவராத்திரி. இந்த 9 நாளும் பிரத்யேகமாக வாராகி அம்மனை வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை அம்பாள் தருவா. அதான் அந்த வாராகி அம்மனோட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி இந்த மாசம் நமக்கு ஆனி அமாவாசைக்கு அப்புறம் வருது. ஆனி அமாவாசை 13ஆம் தேதி நமக்கு திங்கட்கிழமை காலையில ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நமக்கு நவராத்திரி அமாவாசை முடிஞ்சது. அதாவது அடுத்த வார திங்கட்கிழமை காலையில அமாவாசை ஆரம்பிச்சு அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில நமக்கு அமாவாசை முடிஞ்சது. இதுதான் இந்த ஆனி மாத அமாவாசை. ஒரு சில மாதம் நமக்கு 2 அமாவாசை உண்டு. இந்த ஆனி மாதம் நமக்கு 2வது அமாவாசை இது. இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை 9 நாட்களும் தான் இந்த நவராத்திரிக்குரிய நாட்கள். இந்த நவராத்திரி நாட்களை இந்த அம்பாளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமா நீங்க நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு கேள்வி, வாராகியை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். தாராளமாக வழிபாடு செய்யலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனா வாராகி அம்மன் எவ்வளவுக்கு எவ்வளவு உக்கிரமான தெய்வமோ அவ்வளோக்கு அவ்வளவு குழந்தை மாதிரி. அந்த தெய்வத்தை கிட்ட நீங்க சரியா நடந்துகிட்டா போதும், உங்களை வளர்ச்சியில உச்சத்துக்கு கொண்டு போய் எப்பால் அந்த அம்பாள். அதான் அவளுடைய தனிச்சிறப்பு. ஏன்னா இந்த வாராகி அம்மன் பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரோட படைத்தலைவி. சப்த மாதர்கள் 7 பேர்ல இந்த அம்பாள் உறுதியா விளங்குறா. சரிங்களா? இந்த அம்பாளுடைய சிறப்பு அப்படின்றது அவளுடைய கையில நிறைய ஆயுதங்கள் வச்சிருப்பா. 8 திருக்கரங்களை உடையவள் இந்த அம்பாள். கருத்த மேனிகளை உடையவள். நல்ல கருநிறம் தான் இந்த அம்பாளுடைய உருவம். இந்த அம்பாளுடைய முகம் பாத்தீங்கன்னா காட்டு பன்றியோட உருவம் தான் இந்த அம்பாள். பெரிய காட்டு பன்றி எப்படி இருக்குமோ அந்த காட்டு பன்றி உருவம் தான் இந்த அம்பாளுடைய முக அமைப்பு இருக்கும். இந்த அம்பாள் கருமை நிற தெய்வம். இந்த அம்பாளை வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம். அதாவது அந்த பொழுது விடுவதற்கு முன்னாடி ஒரு நல்ல கரும் இருட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல வழிபாடு செய்யணும். இல்லைன்னா மாலை 6:30 மணிக்கு மேலாக அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு இருட்டு ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த நேரத்துல வழிபாடு செய்யணும். ஆனா இவ கருமை நீர் இருட்டுக்கு அதிபதி அப்படின்னு இவளை சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வழிபாடு இவளை செய்யும். இவளுக்கான திதி அப்படின்றது வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. 2 பஞ்சமி திதிகளும் இவளுக்கு விசேஷமான திதிகள். பஞ்சமி திதிக்கு இவள் அதிபதி. நீங்க வளர்பிறையில இந்த அம்பாளை வழிபாடு செய்யணும், நிறைய வளர்ச்சி வரும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே வரும். தேய்பிறையில வழிபாடு செய்யணும், உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இதான் இந்த அம்பாளுடைய தனிச்சிறப்பு. இந்த அம்பாளுக்கு பிடித்த உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாமே பிடிக்கும். கரணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சீனி கிழங்கு, எல்லா விதமான கிழங்கு வகைகளும் இந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அம்பாளுக்கு பிடித்த கனிகள் அப்படின்னு பார்த்தா மாதுளம் கனி இந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை உரிச்சு அந்த முத்தோட வச்சு அந்த அம்பாள் மனசார சாப்பிடுவோம். அந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடித்த நைவேத்தியங்களும் மாதுளம்பழம் ஒண்ணு. அதற்கப்புறமாக இந்த அம்பாளுக்கு தேன் ரொம்ப பிடிக்கும். தேன் சின்ன கிணத்துல நைவேத்தியம் வச்சா கூட குழந்தை மாதிரி சாப்பிட தேன் ரொம்ப பிடிக்கும். அதற்கப்புறமாக இந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா மலர்கள்ல செந்நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும். செவ்வரளி, செம்பருத்தி பூ, இந்த மாதிரி செந்நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு. ரொம்ப முக்கியமா மறுபடியும் அடியேன்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாள் 8 திருக்கரங்களை உடையவள். 8 விதமான ஆயுதங்கள் வச்சிருப்பா. ரொம்ப முக்கியமான ஆயுதங்கள் ஏற்கலப்பையும் உலக்கையும் வச்சிருப்பா. உலக்க நெல்லு குத்துற உலக்க கையில வச்சுட்டு இருப்பா. நம்ம வாராகிய வழிபாடு செய்யறதுக்காக ஏதாவது தப்பு செஞ்சோம்னா முதல் அடி டங்குன்னு நமக்கு விழுகும். அவ பிள்ளையாகவே இருந்தாலும் தப்பு செஞ்சா முதலடி நமக்கு விழுகும். அதனால கையில அம்பாள் உலக்க வச்சுட்டு இருப்பா. டங்குன்னு முதலடி நமக்கு விழுகும். அதனால அந்த அம்பாள் கிட்ட ரொம்ப சரியா நடந்துக்கணும். அப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் தருவா. அதி அற்புதமான தெய்வம் இந்த வாராகி. இவளை வழிபாடு செய்வதற்கான சில முறைகள் உண்டு. அது என்ன முறைகள் நம்ம பார்க்க போறோம். இந்த அம்பாளை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி வீடெல்லாம் தொடச்சு சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். வீட்டுல வாராகி புகைப்படம் இருந்தா அந்த புகைப்படத்தை தொடச்சு சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு மலர்கள் சாத்திக்கோங்க. இல்ல வாராகி விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்ய ரொம்ப விசேஷம். இந்த 9 நாட்களும் அபிஷேகம் பண்ணுங்க. 2 அபிஷேகம் பண்ணா போதுமானது. நிறைய 16 வகையான அபிஷேகம்லாம் பண்ண வேண்டாம். சுத்தமான தண்ணி எடுத்து அந்த விக்கிரகத்தை ஊத்திட்டு அதை நல்லா தொடச்சு கழுவி, நல்லா தொடச்சு கழுவிட்டு திரும்ப சுத்தமான தண்ணி விட்டு அந்த விக்கிரகத்தை தொடச்சு அபிஷேகம் பண்ணி தொடச்சு கழுவி சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணாலே போதுமானது. நிறைய பேர் அபிஷேகம்னா கோவில்ல பண்ண மாதிரி 14 அதெல்லாம் வேண்டாம். நீங்க உள்ளன்போட ஒரு துளி தீர்த்தத்தை சிரசில் மேல் ஊத்தினா கூட எல்லா தெய்வங்களும் ஏத்துக்கணும்.
அதான் வந்து அபிஷேகத்தோட சிறப்பு. இந்த அம்பாளுக்கு அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு வஸ்திரம் கட்டிட்டு பூ சாத்தி அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்ல எங்க கிட்ட வந்துட்டு விக்கிரகம் இல்லைன்னா வாராகி புகைப்படம் வச்சு தாராளமா வழிபடலாம். புகைப்படம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த விளக்கை வந்து தண்ணியில ஊற போட்டு கழுவிட்டு அதோட உள்பக்கம் வெளிப்பக்கம்ல நல்ல மஞ்சள் தடவி அதை வந்து சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நல்ல ஒரு சிகப்பு திரி போட்டு உள்ள வந்து பசும் நெய் விடுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா இழுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்த ஒரு பஞ்சக்கூட்டி எண்ணெய்கள் அதில் விட்டுட்டு அதை வந்து ஒரு தட்டுல வச்சு அதற்கு மேலதாக இந்த விளக்கை வச்சுட்டு தீபம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். இதுல எது உங்களுக்கு தோதுப்படுதோ அதை நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடியின் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்றதுதான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு நவராத்திரி வழிபாடோ ஒரு காப்பு கட்டி விரதம் இருக்கிறதோ மாலை போடுறதோ என்ன செஞ்சாலும் முதல்ல வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பிள்ளையாருக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக ஒரு குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் இந்த வழிபாடு செய்யணும். குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்காம எந்த வழிபாடும் நீங்க செய்யக்கூடாது. குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு இதெல்லாம் அதுல எது உங்களால முடியும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு வந்து திங்கட்கிழமை அமாவாசை ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் கால வரைக்கும் அமாவாசை நமக்கு இருக்கு. அப்ப திங்கட்கிழமை நிறைஞ்ச அமாவாசை, திங்கட்கிழமை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமாக செவ்வாய்க்கிழமை இருந்து நீங்க வாராகி வழிபாடு ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சுட்டு அந்த 9 நாட்களும் இந்த தீபத்தின் சுரூபமாகவும் அம்பாளை வழிபாடு செய்யலாம். இல்ல புகைப்படம் மூலமாகவும் அம்பாள் வழிபாடு செய்யலாம். இல்ல வந்து விக்கிரகம் மூலமா அம்பாளை வழிபாடு செய்யலாம். இது 3ல உங்களால் எது மூலியமா நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அம்பாளை வழிபாடு செய்து தினம்தோறும் உங்களால முடிஞ்ச எளிமையான நைவேத்தியம் போதும். ஒரு உருளைக்கிழங்கா அதை அப்படியே பச்சையா கூட வைக்கலாம், தப்பே கிடையாது. மரவள்ளி கிழங்கா அப்படியே பச்சையா வைக்கலாம், சீனி கிழங்கா பச்சையா வைக்கலாம். உங்களால என்ன கிழங்குகள் உடைய அந்த ஒரு கிழங்கு அந்த அம்பாள் முன்னாடி வச்சுட்டு கொஞ்சமா தேன் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்குதோ, நான் அடியேன்னு சொல்லிட்டேன். பெரிய வளர்ச்சிகள் இந்த தெய்வம் தரும். இது சாதாரண தெய்வம்லாம் கிடையாது, மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இந்த அம்பாள் தருவா. அதான் வாராகியோட தனிச்சிறப்பு. ஏன்னா வெற்றிக்கு அதிபதி. இன்னைக்கு எல்லா மனுஷங்களும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் ஒரு நிறுவனத்தை தொடங்கி தொழில் ஆரம்பிச்சு எல்லாருமே நம்ம ஓடுறது வந்து ஒரே விஷயம் தான், வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அந்த வெற்றி தரக்கூடிய தெய்வம் தான் இந்த வாராகி. நம்ம உழைப்பு வந்து நம்மளுடைய 50% நம்ம உழைப்பு போட்டா கூட 50% இறைவன் அனுகிரகம் நமக்கு இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த வெற்றிக்கான அதிபதி வந்து இந்த வாராகியை வழிபாடு செய்யலாம். அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில வழிபாடு செய்யும்போது ரொம்ப அற்புதமான பலன்களை அம்பாள் தருவா. நம்ம வந்து புகைப்படம் ரெடி பண்ணியாச்சு, அம்பாள் மேட தீபம் ஏற்றியாச்சு, அம்பாள் நைவேத்தியம் வச்சாச்சு. வாராகிக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம். இப்ப வாராகி மந்திரம் தெரியல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் வாராகியே நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை 101 முறை, 21 முறை, 51 முறை உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல நேரம் இருக்கோ அத்தனை தடவை சொல்லி அரளி மலர்களா அவளை அர்ச்சனை பண்ணுங்க. அவளுடைய திருப்பாதத்துல வந்து ஒவ்வொரு அரளி மலரா எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் வாராகியே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அவளுடைய பாதத்துல வந்து மலரால் 21 மலர்களை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு கற்பூரம் தூப தீபம் எல்லாம் காமிச்சு சாம்பிராணி எல்லாம் போட்டு முடிச்சு உங்க பிரார்த்தனையை அவகிட்ட சொல்லிருங்க. அம்மா, இந்த வருஷம் எனக்கு தெரிந்த முறையில் இந்த விரதத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 9 நாளும் அசைவம் எடுத்துக்காம இல்லறத்துல ஈடுபடாம சுத்தபத்தமா இந்த விரதத்தை நடத்தி முடிக்கணும். எனக்கு நீ கூட அனுகிரகம் பண்ணணும். அதற்கப்புறமாக எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேளுங்க. கணவருக்கு நல்ல வேலை வேணும், அவர் உடல் ஆரோக்கியம் வேணும், சொந்த வீடு கட்டணும், கடன் தீரணும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேணும், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கணும், பிள்ளைக்கு நல்ல வரணம் வேணும், குழந்தை பேர் வேணும், உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் அந்த அம்பாள் கிட்ட சொல்லி இதற்காக அடியேன் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி மனசார அந்த அம்பாளை வேண்டிட்டு 9 நாளும் இந்த விரதத்தை ஆரம்பிச்சு முடிங்க. இதுல வந்து நம்ம வந்து கரெக்டா வளர்பிற 5வது திதி பஞ்சமி திதி ஒரு திதி வரும். அந்த திதி அன்னைக்கு அந்த அம்பாளுக்கு வந்து நீராஜன தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். அந்த நீராஜன தீபம் வீட்டுல போனா தாராளமாக போடலாம். நீராஜன தீபம்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு நல்ல தேங்காய் எடுத்துக்கோங்க, அந்த தேங்காயை 2ஆ உடைச்சு உள்ள அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு உள்ள அந்த முடி இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் முடியில 4 பக்கம் சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்குள்ள நெய் விட்டு ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதுல பச்சரிசி 1 கிலோ பச்சரிசி பரப்பி அதற்கு மேலாக இந்த 2 தேங்காய் முடியை வச்சு அதுல நெய் விட்டு திரி போட்டு இதற்கு முன்னதாக 2 வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் வைக்கணும், கொஞ்சமா மலர்கள் வைக்கணும். வச்சுட்டு அந்த அம்பாளுக்கு ஏற்ற இதான் நீராஜன தீபம். இந்த தீபத்தை வந்து பஞ்சமி திதிகளை ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதாவது நீங்க வந்து தேய்பிரை பஞ்சமியில ஏற்றலாம், வளர்பிறை பஞ்சமியில ஏற்றலாம். இது வந்து ரொம்ப விசேஷம். வீட்டுல தாராளமாக இந்த நீராஜன தீபம் ஏற்றலாம். சாயங்காலம் 6:30 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் தீபம் எரிஞ்சு முடிக்க நமக்கு நைட்டு வரைக்கும் ஆகும், தப்பே கிடையாது. முழுமையாக அந்த தீபம் எரிஞ்சு முடிக்கட்டும். அந்த நீராஜன தீபம் ஏற்றிட்டு அந்த அம்மாவுக்கு காமிச்சிட்டு அந்த பிரார்த்தனை அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த பூஜையை முடிச்சிருங்க. முடிஞ்சா இந்த நேரங்கள்ல ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கோங்க. அடியேன் பல பதிவுகளை சொல்றேன். விரதம் அப்படின்றது காலையில ஆரம்பிச்சு மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் விரதத்தை முடிக்கணும்னு சொல்றேன். இதுல இந்த நாட்கள் 9 நாட்கள் உங்களால எவ்வளவு நேரம் விரதம் இருக்க முடியுமோ ஒரு நேரம் காலைல உணவு எடுத்துக்கோங்க, இல்ல மதிய உணவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் முடிச்சு இரவு உணவு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை மாத்திக்கோங்க. ரொம்ப சாத்வீகமான உணவுகள் எடுத்துக்கோங்க. அசைவம் தவிர்த்துட்டு ரொம்ப சாத்வீகமான உணவுகள் எடுத்துக்கோங்க. இதான் இந்த வாராகி வழிபாடு செய்யக்கூடிய
விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகள். இந்த விரத முறையில வழிபாடு செஞ்சுட்டு தினந்தோறும் பூஜை முடிச்சுட்டு பஞ்சமி தேதி அன்னைக்கு நீராஞ்சன தீபம் போட்டு அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு அப்போ ஒரு கேள்வி வரும். அந்த தேங்காய் என்ன பண்ணா நைட்டு முழுக்க அந்த தீபம் எரியும், தேங்காய் எரிஞ்சு முடிஞ்சிடும். அதை எடுத்து நம்ம வந்து பூவெல்லாம் போட்டு வச்சிருப்போம் வீட்டுல, சுவாமி பூவெல்லாம் போட்டு ஒரு பையில வச்சு அந்த பையில வச்சுட்டு ஆத்துல விட்டுருங்க. அந்த பச்சரிசியை வந்து அடுத்த வருஷம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நீங்க சக்கரை பொங்கல் செய்ய பயன்படுத்திக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ இந்த 9 நாள் விரதம் வந்து முடிச்சுட்டு அம்பாளுக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஒரு கோவில் இருந்தா கடைசி நாள் 9ஆம் நாள் போய் அந்த கோவில போய் வாராகியம்மனை பார்த்து அவளுக்கு நன்றி சொல்லிட்டு, அம்மா இந்த வருஷம் அடியனுக்கு தெரிந்த முறையில் இந்த விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இனி வருடம் முழுமைக்கும் இந்த விரதத்தை நான் இருக்கணுமா, அதுக்கு என் கூட வந்து எனக்கு எல்லா வெற்றிகளையும் வளர்ச்சியும் தாமா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த விரதத்தை முடிச்சிடுங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த ஆஷாட நவராத்திரியோட சிறப்பு, இந்த விரதத்துடைய தனிச்சிறப்பு. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வெளிவருவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்வகையில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மிகள் செய்வ நிதி வில்லங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது ஒரு சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் வந்து அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அதோட சேர்த்து ஒரு வேல் அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு சின்ன கிண்ணமும் வந்து அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இதோட சேர்த்து நம்ம மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இதுல எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கை நீங்களே செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம், நம்மளுடைய மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து டிஎம் பண்ணினா உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.